இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை நேரம் எப்படி இருக்குது? காலையில எழுந்த உடனே மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிச்சிங்களா? ஆண்டவரோட பேசினீங்களா? ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை தந்த தேவனுக்கு நன்றி. எனக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளை தந்திருக்கிறீர் அப்படின்னு ஆண்டவரை துதிச்சிங்களா? எங்க துதிக்கிறது? இந்த நாளை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த நாட்களை குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனை. திங்கக்கிழமைன்னா அது அப்படி, செவ்வாய்க்கிழமைன்னா அது தோஷம், புதன்கிழமைன்னா இந்த திசை சரியில்லை, ராகுகால யமகண்டம். சிலர் காலையில எழுந்த உடனே ராசி பலன் பார்ப்பாங்க. என் ராசிக்கு என்ன மாதிரி இருக்குது, இன்னைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு நமக்கு நல்ல நாளே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. சிலர் ஜாதகம் பார்ப்பாங்க, கைரேகை பார்ப்பாங்க. உங்களுக்கு இன்னும் 6 மாசத்துக்கு இப்படிதாங்க இருக்கும், ஒன்னும் செய்ய முடியாதுங்க, நீ என்னதான் நினைச்சாலும் சரிக்குதான் விழுந்து போவீங்க. அதனால மனசுல என்ன ஆகுன்னா, எனக்கு அவ்வளவுதான், நல்ல காலமே எனக்கு பிறக்காதா, இன்னி நல்ல காலம் பிறக்கும், அதுக்கு என்னது அப்படின்னு பல காரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? வேதத்துல நீங்கள் பார்க்கும்போது 118 சங்கீதம் 24 வசனத்துல, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்த மகிழ கடுவோம். இன்றைக்கு இந்த நாள், இது என்ன கிழமையா இருக்கட்டும், எந்த நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள், களி கூர்ந்த மகிழ கடவோம். இந்த நாள் அது திங்களா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, எல்லா நாளுமே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அப்ப ஆண்டவர் நமக்காக இந்த நாளை உண்டாக்கி தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல மகிழ்ந்து களி கூறுங்கள். எதுக்கு ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல படைத்து வைத்திருக்கிறார்? என் பிள்ளைங்க மகிழ்ந்து களி கூறணும். அதனால ஆண்டவர் சொல்ல, நீ ஒன்றுக்கு கவலைப்படாதங்க, உனக்கு கவலை பாரமா இருந்தா என்கிட்ட தெரியப்படுத்துங்க, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா துக்கமா இருக்கீங்க, துக்கம் மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எப்பவுமே சோர்வா இருக்கிறீங்க, இல்லைங்க எனக்கு இந்த நாளை சரியில்லைங்க, என்னைக்குதான் இந்த எனக்கு நல்ல காலம் பிறக்க போது தெரியல நினைக்கீங்களா? இது கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்த நல்ல நாள் தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரும் கூட இருந்தா நல்ல நாள் தான். இயேசு கூட இருந்தா எல்லா நாளும் மகிழ்ச்சியான நாள் தான், எல்லா நாளும் ஆசீர்வாதமான நாள் தான். குறிப்பா ஆண்டவர் சொல்றார், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணி உனக்கு கொடுத்திருக்கிற நாள். மகனே, மகளே, நீ மகிழ்ந்து களி கூறணும். எதுக்கு சோர்ந்து போயிருக்கிற? அப்ப இந்த நாள் முழுவதும் கூட யார் இருக்க போறா? இயேசு இருக்க போறார்ல, அதுதான் முக்கியம். அப்போ இயேசு நம்ம கூட இருந்தா எல்லா நாளுமே நல்ல நாள், மகிழ்ந்து களி கூறணும். ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறேன், நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன், ஏன்னா இந்த நாளை எனக்கு ஆசீர்வாதமான நாளாய் நீங்க தந்திருக்கிறீங்க. இந்த நாள் எனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போகிறேன், அற்புதங்களை பார்க்க போகிறேன், எனக்கு அதிசயங்கள் நடக்க போகிறது. விசுவாசிங்க. நீங்க இயேசு விசுவாசித்தா ஒவ்வொரு நாள் அற்புதம் நடக்கும். ஏன்னா ஒரு அற்புதமான ஆண்டவர். அவர் இந்த உலகத்துல உலாவின நாள்ல எல்லா நாளும் அற்புதம் செய்தார். ஓய்வு நாள்ல ஜபாலயத்தில் அற்புதம் செய்கிறார். எல்லா நாளும் அற்புதம் நடக்கிறாரு. ஏன்னா இயேசு கூட இருந்தா அது அற்புதத்தின் நாள். அப்போ இயேசு கூட இருக்கனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். இட் இஸ் யுவர் டே ஆஃப் மிராக்கிள். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது. மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க போறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. வேலையில அது நடந்துருமோ, பிசினஸ்ல இது நடந்துருமோ, இவங்க இதை கேட்டுருவாங்களோ, அதை கேட்டுருவாங்களோ, என்ன நடந்துருமோ, ஒன்னும் பயப்படாதங்க. இந்த நாள் நீங்க மகிழ்ந்து களி கூறணும். இயேசுவே, நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க, இந்த நாள் முழுவதும் எனக்கு கூட இருந்து நடத்த போறீங்க, அதனால நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். நன்மை தான் நடக்கும், அற்புதம் தான் நடக்கும். நீர் காரியங்களை மாற்ற எனக்கு அற்புதம் செய்வீர், நன்மையாக்க எனக்கு அற்புதம் செய்வீர். விசுவாசிங்க, அற்புதம் நடப்பதை காண்பீங்க. அதுக்கு பதிலாக இந்த நாள் எனக்கு நல்ல நாள் இல்லை, இன்னும் 24 மணி நேரம் இப்படிதான் இருக்குமா, இன்னும் 8 மணி நேரம் ராகு காலம் யமகண்டம் இன்னும் அப்படிதான் இருக்குமான்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை விசுவாசித்தா அப்படிதான் நடக்கும். ஆனா கர்த்தராகி இயேசு விசுவாசித்தா எல்லா நாளும் அற்புதங்களும் அடையாளங்களும் ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். இயேசுவோட நடந்து பாருங்களேன். நான் நடக்கிறேன், அவரோட நடக்கிறதுனால எல்லா நாளும் ஆசீர்வாதம், எல்லா நாளும் மகிழ்ச்சி, எல்லா நாளும் என்னை சந்தோஷமா வச்சிருக்கிறார். இல்ல மகனே, இன்னைக்கு நேரம் சரியில்லை, அதனால ஒரு 8 மணி நேரம் ஒண்ணும் பண்ண முடியாதப்பா, இது இப்படிதான் இருக்கும், 8 மணி நேரம் கழிச்சுதான் சாரியா மாறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். அதனால இந்த கைரேகாரர் சொன்னா, ஜாதகாரர் சொன்னா, இந்த ராசி பல சொல்லுதுன்னு தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காம
உங்களை நேசிக்கிற 24 மணி நேரமும் கூட இருந்து நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் இயேசு, அவரை உங்களுக்கு சொந்தமா வைத்துக் கொண்டீங்கன்னா எல்லா நேரமும் மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இது கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த மகிழ்ச்சியின் நாள். இன்னைக்கு எனக்கு சந்தோஷமான காரியம் நடக்குன்னு விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ தவறான நம்பிக்கை தூக்கி எறிங்க, இயேசுவின் மேல விசுவாசம் வைங்க, இருதயத்துல கை வைங்க. இயேசுவே, இந்த நாள் நீர் எனக்கென்று உண்டு பண்ணின நாள், நான் சந்தோஷமா இருக்க, ஆசீர்வாதமா இருக்க உண்டு பண்ணி கொடுத்த நாள். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் எனக்கு அற்புதம் நடக்க போகிறது. நான் பயப்படுகிறபடி அல்ல, நன்மை நடக்க போகிறது. அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன். நான் இயேசுக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.